சிகப்பு அரிசியில் புட்டு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த புட்டு செய்ய தேவையான அரிசியை நைட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன். அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் கூட 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ரெடியாக இருக்க மாவை ஒரு பவுலில் இப்போ போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லேயர் மாவு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது ஆவியில் வெந்து எடுத்த பிறகு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரெடி பண்ணி வச்ச எல்லா மாவையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயும் டம்ளரில் மட்டும் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். என்னோடய பையன் சொன்னாங்க எனக்கு தேங்காய் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கொஞ்சமாக நான் அவனுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பவுலில் இருக்கிறத மட்டும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இது கூட தேங்காவும் நடுவில் வச்சு போட்டதுனால சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.